Hello everyone, welcome to Malaysia's Christmas and New Year Decoration Series 1. இந்த வீடியோவில் நான் வந்து மலேசியாவில் இருக்கிற த ஃபேமஸான கார்டன்ஸ் மாலோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த மாலோட என்ட்ரன்ஸ். அவங்களோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரானதையுமே அந்த கார்டன்ஸ் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையாலுமே ஒரு குட்டி கார்டனையும் உள்ளே செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கார்டன்ஸில் நிறைய பேர்ட்ஸு, அனிமல்ஸு, நிறையா ஆன்டிக் பொருட்கள், அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ஒவ்வொரு டெக்கரேஷன்ஸுமே ஒரு குட்டி தீம் பேஸ் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த தீம் பேஸ் பண்ணி அவங்க பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு தீம்கிட்டமே அவங்க ஒரு ஃபோட்டோ பூத் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் கொடுத்து அந்த இடத்துல ஒரு குட்டி ஃபோட்டோ பூத் மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இதை வீடியோவில் பார்க்குறத விட அந்த ஃபோட்டோ பூத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நமக்கு அதோட ஃபினிஷிங் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிலேயே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்கே வரவங்களை என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவரை இந்த பால்குள்ளே போட்டு அந்த ட்ரீயில் ஹேங் பண்ணியிருந்தாங்க. அது கூட அவங்க யாருக்காவது ஏதாவது நியூ இயர் ஆர் கிறிஸ்மஸ் விஷ் சொல்லணும் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படின்னாலோ அதை கூட எழுதி அவங்க ஹேங் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே உண்மையான ட்ரீ மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸாக இருந்தது. ஏன்னா எங்களோட பாப்பா பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பூ, ஃப்ரூட்ஸு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை ரியலாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல தான் அவன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணான். ஏன்னா இதை பார்க்கும்போது எனக்கே ரியலான ஆப்பிள் மாதிரி தான் இருந்தது. அவள் வந்து இந்த மயில் கூட தாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. இது உண்மையான மயில் தானா இல்லை டூப்ளிகேட் மயிலா அப்படிங்கிற டவுட் அவளுக்கு ரொம்பவே இருந்தது. இந்த மாதிரி அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய ஆன்டிக் பொருட்கள் வச்சு இங்கே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு கிராண்டான ஒரு டைனிங் டேபிள் செட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் கூட அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய குழந்தைங்க வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த டெக்கரேஷன் பண்ணி நாங்கள் போகிறதுக்கு மினிமம் ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடியேவாச்சும் அவங்க இந்த டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது பார்க்கும்போது ஸ்டில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இங்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மால் மட்டும் இல்லைங்க, மலேசியாவில் இருக்கிற சின்ன மால்லேருந்து பெரிய மால் வரைக்கும் எல்லாருமே ஒரு தீம் பேசிஸாக வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த மால் பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் சில மால்ஸ்க்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற எப்படி அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்ற ஆசை எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு மால் விசிட் பண்ணி அந்த மாலில் அவங்க எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி இல்லாட்டி இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video. Bye. Thank you.